இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹூக். ரியாக்ட்ல ஹூக்னா என்ன அப்படின்ட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஹூக் என்னதுன்னா ஸ்டேட் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்டுன்னு நிறைய இடத்துல பார்த்தோம். ரியாக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஸ்டேட் இதுதான். In React, the use state hook allows you to add state to functional components. சரி, யூஸ் ஸ்டேட்னு ஒரு ஹூக் இருக்கு. அது என்ன பண்ணும்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல ஸ்டேட் ஆட் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். யூஸ் ஸ்டேட் ரிட்டர்ன் அண்ட் அரே வித் டூ வேல்யூஸ். யூஸ் ஸ்டேட் வந்துட்டு யூஸ் ஸ்டேட்ன்ற ஒரு ஹூக் வந்துட்டு ரெண்டு அரே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் கால் தான். அது ரெண்டு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று கரண்டாக என்ன ஸ்டேட் இருக்கு, அடுத்து இன்னொன்று என்னதுன்னா ஃபங்க்ஷன் டு அப்டேட் இட். சரி, கரண்டாக என்ன ஸ்டேட் இருக்கு, இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டேட் வேரியபிளில் ஒன்றுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன்றுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்ததாக அந்த ஒன்றுன்றதை நான் அடுத்து ரெண்டுன்னு மாற்றுறதுக்கு ஒரு அப்டேட் பண்ணணும்ல. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனில் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும் அந்த யூஸ் ஸ்டேட். இப்போ நான் சொன்னது புரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு டைம் ரியாக்ட் இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்தோம்னா புரிஞ்சிடும். The hook takes an initial state value as an argument and return an updated value whenever the setter function is called. சரி, இனிஷியலாக ஹூக்ஸ் வந்துட்டு இந்த இனிஷியலாக ஸ்டேட் வந்து ஒரு வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கும். சரியா, அது அது ரிட்டர்ன் பண்ணும். என்னதை ரிட்டர்ன் பண்ணணும், அப்டேட்டட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரி, இதெல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரியலாக உங்களுக்கு காட்டிட்டு, அதாவது ப்ராக்டிஸில் காட்டிட்டு அடுத்து இந்த டெஃபினேஷனுக்கு வரேன். அப்போ உங்களுக்கு இது எளிமையாக இருக்கும். சரி, இப்போ இன்னைக்கு நான் இந்த ஃபோல்டரில் தானே இருந்தேன். சரி, டே வந்துட்டு ஆக்சுவலாக 3 நாள் ஒரே ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக டே 1 ரியாக்ட் செட்டப். சரி, இன்னைக்கு அடுத்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். டே 4 தானே, கரெக்டாக ரியாக்ட் சார் டே அந்த 4. அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாள் அதோடதா சார்? அது அந்த மை ஃபர்ஸ்ட் ஆப்புக்குள்ளேயே போட்டுங்களேன் சார். இல்லைங்க, இந்த ஃபோல்டர் வெளியே தான் இல்லைங்க, இருக்குமா? வெளியே தான் இருக்கு. ஓ, இந்த இது டே 1 காமனா. ரியாக்டுக்கு டே 1 ரியாக்ட்னு இருக்குல்ல, அதுக்கு வெளியில தான் இருக்கு. எல்லா நாளுக்கும், அதாவது இந்த 2 நாளுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரே ப்ராஜெக்டை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால அந்த டே 1க்குள்ளேயே 2 இதையும் வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கான கோடு இதுக்குள்ள தானே இருக்கு, அதனால அதுக்குள்ள வச்சிருக்கேன். இப்போ அடுத்த நாளுக்கு ஆனதை அடுத்த இதில் வச்சிருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் டேல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். டே 2 ஆக்சுவலா இது கரெக்டா 2 and 3. அப்போ இதுல ஃபைல் ஃபோல்டர் நேமை சேஞ்ச் பண்ணுவோம். நேம் டே 1 and 2. சரியா, ரியாக்ட் டே 1 and 2. சரி, அது இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். பண்ணிடலாம். எதுக்குள்ளனா இந்த ரியாக்டுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோமா. இன்னைக்கு வந்து டே 4 தானே சார்? அது டே 3 and 4 தானே சார்? 3. நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த நாள் வந்து 2 and 3ங்க. 1 and 2 கிடையாது, 2 and 3. நான் அதை மாத்திடுறேன். போட்டு வச்சுறேன். மேபி இதுலயே ரியாக்ட் ஹூக்ஸ். சரி, யூஸ் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. சரி, இதுல வந்து என்ன மாத்தணும்னா 2 and 1ன்னு மாத்தணும். கரெக்டா, சரி 2 and 3ன்னு மாத்தணும். ரைட்டா, ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன்.
சரி, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நீங்களும் கிரியேட் பண்ணுறீங்கன்னா என் கூட சேர்ந்து பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரியும். நீங்கள் கையோட ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். நான் அதை தான் ரெக்கமெண்டும் பண்ணுறேன். ஏன்னா எதுவும் கொஸ்டின் வந்தால் இங்கேயே நீங்கள் கேட்டுடலாம். இதையும் அதுக்குள்ளே ரியாக்ட் தானே, அதுக்குள்ளே டே 1 ஃபுல்லாக எதுவும் வரல. சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அந்த கமாண்ட் ஒன்று இருக்குல்ல, ஞாபகம் இருக்குதா? நம்ம அன்னைக்கு கிரியேட் பண்ணோம்ல, ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கான கமாண்ட் என்னது? இல்லையா? ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ்லையே white என்னங்க பண்ணோம்? இல்ல npm create white latest. சரி, npm create white latest white at latest white at react up latest react up latest. இதுல இதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ஸ்பிளாஷா? react app ஓட நம்ம நேம் போடணும். சரி, ரியாக்ட் ஆப்போட நேம் கொடுக்குறோமா? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கரெக்டான கமாண்ட் தான். create white state management. Yes. Invalid package dot json name. தப்பான கொடுத்துருக்கேனா? பார்த்து சொல்றீங்களா யாராவது? ஓகே, ஒன்றும் இல்லை, கேமல் கேஸில் இருக்கக்கூடாது. இந்த நேம் கொடுத்தோம்ல, கேமல் கேஸில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துக்கோம். அண்டர் ஸ்கோர் ஸ்மால் லெட்டரில், மோஸ்ட்டாக ஸ்மால் லெட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் இருந்துன்னா அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ ரியாக்ட் கொடுக்குறேன். இதில் இன்னும் பெருசாக நான் வச்சுக்கலாம். எதுங்க? இல்ல JavaScript plus SWC எஸ்டபிள்யூசி செக் பண்ணிட்டு சொல்லணுங்க. நானுமே இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் புதுசு தான். ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன். டான்ஸ் ஸ்டாக்குன்றது நம்ம லாஸ்ட்டாக படிப்போம். ரியாக்ட் ரவுட்டரும் நம்ம படிப்போம், டான்ஸ் ஸ்டாக்கும் படிப்போம். பட் அது என்னென்னா அதெல்லாம் தனித்தனி லைப்ரரிஸ். சரியா? அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி படிப்போம். இங்கே இதில் வைட் வச்சு பண்ணும்போது டேரெக்டாக கிரியேட் பண்ணலாம் போல். நானும் புதுசாக பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். சரியா? ஓகே. சரி, இதில் ரியாக்ட் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவை, கொடுத்துட்றேன். ரோல் வைட் நோ கொடுத்துடலாம். இன்ஸ்டால் வித் npm அண்ட் ஸ்டார்ட்னா இப்போ தான் என்ன கேட்குன்னா, நம்ம வந்து இப்போ நோ கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு npm இன்ஸ்டால்ன்ற கமெண்ட் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோம், இதில் எஸ் கொடுத்துட்டோம்னா இதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். தேவையான எல்லா பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். அதுவே நமக்கு ஆப்பே ரன் பண்ணிடும். எஸ் கொடுத்துரும், வேலை நடக்கட்டும். நோ கொடுத்தோம்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்குமா சார்? என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லை, கஸ்டமைஸ் நீங்கள் இப்பவும் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுன்றதை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்ன்னு இல்லை, அது கிரியேட் ஆகிரும். பேக்கேஜஸ் எதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்காது, நோட் மாடியூல்ஸ் எதுவும் வந்திருக்காது. சரியா? இன்ஸ்டால் ஆகாமல் அப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் திரும்ப npm இன்ஸ்டால் கொடுத்து பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மேனுவலாக. அடுத்ததாக ஆப்பையும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி விடணும், அதுவாக ஸ்டார்ட் ஆகும். சரி, அது இன்ஸ்டால் ஆகட்டும். எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் ஒய்ஃபை இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒய்ஃபையே கட் பண்ணி விட்டாங்க போல. ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன், ஒயர் ஏதோ பிரச்சனைனால கட் ஆகிடுச்சான்னு தெரில.
ஸோ சப்போர்ட் கேட்டிருக்கேன், பார்க்கலாம். நீங்களும் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சைடில் கிரியேட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஆப் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு நான் ரன் பண்ணி விட்றேன். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்பவும் போல் வந்துட்டு சரி. இப்போ அந்த கவுண்ட் இஸ் 0 கிளிக் பண்ணும்போது 1 2 3 4 அப்டேட் ஆகுதுல்ல, இதுவே ஸ்டேட் நான் அப்டேட் ஆகுது. சரி, இதை வச்சே நம்ம இன்னைக்கு ஸ்டேட்டை படிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ டைரக்ட் உங்களுக்கு ஆப் கிரியேட் ஆயிட்டா? ஆப் கிரியேட் ஆயிட்டா? நான் லாஸ்டா பண்ணேன். ஓகே, சரி, ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ சோர்ஸ்குள்ளே போயிட்டு app.jsx இருக்குதா? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இருக்கிற யாரும் தேவையில்லை, ஆனால் பட்டன் மட்டும், பட்டனுக்கு சரி, இதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த டிசைன் நல்லா இருக்குல்ல, அதனால சிஎஸ்எஸ் நல்லா இருக்கு, அதனால இருக்கட்டும். சேவ் கொடுத்துடலாம். இங்கே போனீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. ரைட்டா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் அப்படின்றது தான் அந்த ஹூக். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஸ்டேட்ன்ற ஹூக் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ் ஸ்டேட்டுன்னு இது பண்ணிங்கன்னா ரியாக்ட் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேக்கேஜ்லேருந்து நமக்கு வருது. package.json இந்த ரியாக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் வருது நமக்கு அந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஹூக். சரியா? இப்போ இதை இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வர்றேன். இங்கே யூஸ் ஸ்டேட் ஹூக் அலோஸ் யூ டு ஆட் ஸ்டேட் டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். சரி, இது இருக்கட்டும். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல தான் நம்ம யூஸ் ஸ்டேட் ஹூக் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் காம்பனண்ட்ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதில் திஸ் டாட் ஸ்டேட்டும் யூஸ் பண்ணுவோம். பட் அது அந்த கான்செப்ட் நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல யூஸ் ஸ்டேட்ன்ற ஒன்று இம்போர்ட் பண்ணிட்டோம், அங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் ஸ்டேட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அரே வித் 2 வேல்யூஸ். அப்போ யூஸ் ஸ்டேட் அப்படின்றது எப்படின்னா, இது ஒரு ஃபங்க்ஷன். நான் எப்படி கொடுக்குறேன் யூஸ் ஸ்டேட் பாருங்க, கிரீன் எல்லோ கலர்ல மாறிட்டு என்ன காட்டுது? ஃபங்க்ஷன். தெரியுதா? ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா என்ன அனுப்புவோம்னா, இனிஷியலா ஒரு வேல்யூ. இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கவுண்ட் லெட் கொடுத்துறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ யூஸ் ஸ்டேட் அப்படி இருக்கட்டும். சரியா? இப்போ இந்த பட்டனை மட்டும் எடுத்து விட்டுறேன். இந்த டிவ் இங்க இருக்கா? சரி, இது இருக்கட்டும். இங்க இருந்தே கமாண்ட் அவுட் பண்ணிருக்கேனா, எடுத்துடலாம். இந்த பட்டனை மட்டும் வச்சுக்க போறேன். ரைட்டா? சரி, இந்த கண்டென்ட் தேவையில்லை, அதனால எடுத்து விட்டுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இங்க வந்து பார்ப்போம். ஓகே, கவுண்ட் இஸ் 1. ஏன்னா இந்த கவுண்ட்ன்றது செட் கவுண்ட்ன்றது இல்லவே இல்லை இப்போதைக்கு. இதையும் எடுத்துடுறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, கவுண்ட்ல வேல்யூ அப்டேட் பண்ண போறேன். அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தாலே போதும்ல. ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1 இன்க்ரீஸ் ஆகுமா, 2 இன்க்ரீஸ் ஆகுமா, 3? 1 இன்க்ரீஸ் ஆகும். 1 இன்க்ரீஸ் ஆகும். சரி,
அப்போ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு டைம் பட்டனை கிளிக் பண்ணும்போது 1 2 3 மாறணும். கரெக்டா? ஆமா சார். சரி, கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், மாறல. சரி, அப்போ அந்த கவுண்டோட இருக்கிற வேல்யூ மாறுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒன்று பண்ணுவோம். இல்லை லாக் போட்டுருவோம். கவுண்ட் சரியா? F12 அழுத்திக்கிறேன். சரி, 4 5 6 7 8 கவுண்ட் அப்டேட் தான் ஆகுது. ஆனால் எனக்கு யூஏ அப்டேட் ஆகல. ஏன் யூஏ அப்டேட் ஆகுதுன்னா ரீரெண்டர் நடக்கலை. ரீரெண்டர்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஸ்டேட் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணுறோம்ல, அப்படி வேரியபிள் அப்டேட் பண்ணும்போது நம்மளோட யூஏயும் அப்டேட் ஆகணும், ரீரெண்டர் நடக்கணும். அப்போ அந்த ரீரெண்டர் எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கு தான் ஸ்டேட்ன்ற ஒன்று வேணும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இதுக்கு முன்னாடி அங்கே கிளிக் பண்ணும்போது 1 2 3 4ன்னு அப்டேட் ஆனிச்சா? இப்போ அப்டேட் ஆகலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக ஒரு வேரியபிளை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வேரியபிளை அப்டேட் பண்ணால் அந்த காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் நடக்காது. ரீரெண்டர் என்னன்னா புதுசு ஒரு டைம் வேல்யூ அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த காம்பனன்ட் அப்டேட் ஆகணும். அந்த அப்டேட் நடக்காது. ஏன் நடக்கலை அப்படின்னா இங்கே நம்ம டைரெக்டாக வேரியபிளை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த காம்பனண்ட் அப்டேட் ஆகணும்னா நம்ம எதை அப்டேட் பண்ணணும்னா ஸ்டேட். அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்னது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சரி, புரியுது. அப்போ இப்போ அந்த கவுண்டை இங்கே எடுத்து விட்டுறேன். சரியா? அப்போ யூஸ் ஸ்டேட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட் வந்து இனிஷியல் வேல்யூ தரணும். எனக்கு இனிஷியல் வேல்யூ 1. சரியா? அந்த கவுண்டுக்கு 1 கொடுத்தேன்ல, அதே மாதிரி 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது ஒரு அரே ரிட்டர்ன் ஆகும். அந்த அரேவில் 2 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் அதை வந்து கான்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். சரியா? ரைட். அடுத்ததா அரேல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது 2 வேல்யூ. 1 இந்த இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ. இப்போ இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ என்னது அப்படின்னா அதை ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நான் கவுண்ட்ன்ற நேமில் வாங்கிக்கிறேன். நீங்கள் என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். சரியா? அதை அப்டேட் பண்ணுறது, இந்த கவுண்டை வந்து இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, இப்படி அப்டேட் பண்ணக்கூடாது. இதை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் ஸ்டேட் குரூப் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணும். அரேவாக ரிட்டர்ன் பண்ணுது. அந்த அரேவில் 2 வேல்யூ இருக்குது. ஒன்று இனிஷியலாக இங்கே கொடுக்குற வேல்யூ 1 நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த வேல்யூ. இன்னொன்று அதை அப்டேட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டேட் வேரியபிளை, இந்த கவுண்ட்ன்றது வந்து இப்போ ஸ்டேட் வேரியபிள், இந்த ஸ்டேட் வேரியபிளை அப்டேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். காமனாக அந்த ஃபங்க்ஷனை இப்படி வாங்கிக்கிறது வழக்கம். செட் கவுண்ட். இப்போ இது எல்லோ கலரில் இருக்குதா? எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே என்னதான் ஃபங்க்ஷன் தான். இந்த எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி எல்லோ கலரில் இருக்கு, மாறுறது வந்து ஃபங்க்ஷன் தான் அப்படி மாறும். செட் கவுண்ட். இதை ஏன் இப்படி செட் கவுண்ட்டுன்னா செட்டுன்றது எப்பவுமே பயன்படுத்தக்கூடியது. காமனாக நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம். காமனாக செட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். செட்டு அதோட சேர்த்து இந்த கவுண்ட் வேரியபிள், ஸ்டேட் வேரியபிளோட நேம் இப்படி போடுகிறது வழக்கம். நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். இல்ல அதுல என்ன நேம், அது வேரியபிளா சார்? செட் கவுண்ட்ன்றது ஃபங்க்ஷனா வேரியபிளா? ஃபங்க்ஷனை வாங்கிக்கிறதுக்கான ஒரு வேரியபிள். அதுல வந்து விர்ச்சுவலா ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன்ல வர வேல்யூவை நம்ம செட் கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறோமா? ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூ இல்லைங்க, ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்னே பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இந்த கவுண்ட்ன்றத அப்டேட்டே பண்ண போறோம். 2 3 4ன்னு அப்டேட் பண்ண போறோம். இது ஒரு இல்ல ஃபங்க்ஷன். செட் கவுண்ட்ன்ற டிஃபால்ட் ஃபங்க்ஷனா சார்? அது அதை ட்ராக் பண்ண முடியுமா? நீங்க கேக்குற क्वेश्चन எனக்கு புரியல. டிஃபால்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி மீன் பண்றீங்க? எது ஃபங்க்ஷன் நீங்க சொல்றீங்க சார்? செட் கவுண்ட்ன்றது வேரியபிள் தானே சார்? இந்த
ஒரு வேரியபிள் கவுண்ட்ன்றது அது ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் உள்ளது. இதான் வர்றேன் வெயிட் பண்ணுறேன். இப்போ யூஸ் எஃபெக்டை பற்றி நம்ம இன்னும் படிக்கலை, சும்மா இங்கே எடுத்துக்கிறேன். ஒரு ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரில, பார்ப்போம். இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே எழுதுகிற கூட எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு, நம்ம இன்னும் அது படிக்கவே இல்லை. உங்களை இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆகுமான்னு மட்டும் பார்க்கலாம். இல்ல டிஸ்கவுண்ட் அப்படின்ற அந்த நேம்ல தான் வாங்கணும், நல்ல வேற நேம் கூட போட்டுக்கலாம் அப்படிதானே சார்? அதில் வேற நேம் கூட போட்டுக்கலாம், நான் அதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சொன்னீங்க, பட் ஆனா திரும்பவும் நீங்க ஃபங்க்ஷன் சொன்னதுனால குழம்பிட்டு. அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது ஃபங்க்ஷன் தாங்க. அதுல ரிட்டர்ன் ஆகுறது ஃபங்க்ஷன் தான். நான் அதை சொல்றேன். அப்போ அதை நம்ம ஃபங்க்ஷனா தான் கெட் பண்ணிப்போமா? என்னது? ஆமா, அப்போ அதை நம்ம ஃபங்க்ஷன் கெட் அது எங்க இருக்கு சார்? அதுல இருக்க ஃபங்க்ஷனை நம்ம எப்படி திரும்ப யூஸ் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனா தான் போட்டு அதுக்கு நம்ம அடுத்து போக போறோம். அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதுலாம் அடுத்துதான். நீங்க அதை இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க, ஒன்று அரேவா ரிட்டர்ன் பண்ணுது, 0th பொசிஷன்ல 1ன்ற நம்பர். அந்த நம்பர் நம்ம எங்க கொடுத்துருந்தோம்? இங்க கொடுத்துருந்தோம், பாஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வேல்யூ, இனிஷியலா இந்த ஸ்டேட் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்குமோ அது கொடுக்கலாம். நம்பரு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், ஆப்ஜெக்ட், அரே எல்லாம் கொடுக்கலாம் இங்க இந்த இடத்துல. சரியா? இப்போ நம்ம நம்பர் தேவைப்படுது, அதனால நம்பர் கொடுத்துருக்கேன். சிம்பிள். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வருதுன்னா பவுண்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். சரி, இது ஒரு ஃபங்க்ஷனை தான் நமக்கு என்ன செய்யுது, தரப்போகுது. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷனை வாங்கிக்கிறதுக்கான பேரு தான் இங்க டிஃபைன் பண்றோம். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணல, இப்போ இந்த யூஸ் எஃபெக்டை எடுத்துடுறேன், இது தேவை கிடையாது நமக்கு. இந்த இடத்துல கவுண்ட்னு சொன்னது அந்த 1ன்ற வேல்யூ வாங்கிக்கிறதுக்கு 0th பொசிஷன்ல இருக்கிறத, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்துட்டு செட் கவுண்ட்னு சொன்னேன்ல. இந்த செட் கவுண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வாங்கிக்கிறதுக்கான பேரு தான் செட் கவுண்ட். எப்படி இதுல 1ன்னு ரிட்டர்ன் ஆகுறத வாங்குறதுக்கு கவுண்ட்னு பேர் வச்சிருக்கோமோ, அதே போல அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுற அடுத்த ஃபங்க்ஷனை வாங்கிக்கிறதுக்கு செட் கவுண்ட்ன்ற நேம் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதுல என்ன நேம்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்ன செட் பண்றதுக்கு? இந்த ஸ்டேட் வேரியபிளை அப்டேட் பண்றதுக்கு. இப்ப நான் சொன்னது புரியுதா அல்லது இது யூஸ் ஸ்டேட்ன்றது தான் நம்ம ஸ்டேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு இது, கரெக்ட்டா? ஆமா, யூஸ் ஸ்டேட்ன்றது தான் நம்ம ஸ்டேட்டை இனிஷியேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடியதான் இந்த ரெண்டு வேல்யூ. அதாவது ஒரு அரே ரிட்டர்ன் ஆகும், அந்த அரேவை தான் நம்ம இப்போ பார்த்தோம், இங்க பார்த்தோம். இந்த வருதா? அதுல ஃபர்ஸ்ட் 0 பொசிஷன்ல இருக்கிறது வந்து என்னது பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலா கொடுத்த வேல்யூ 1ஆ நம்பர், அதான் இங்க வந்திருக்கு. ரெண்டாவது ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வச்சுதான் அந்த கவுண்டை இப்போ இன்க்ரீஸே பண்ண போறோம். 1 2 3 அப்டேட் பண்ணோம்ல, அதை பண்ண போறதுக்கு ஆன ஃபங்க்ஷன் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஆன் கிளிக் இருக்குதா? இப்போ இந்த ஆன் கிளிக்ல இப்போ இந்த இடத்துல கவுண்டை கொடுத்துட்டேன், கவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிடுவோம். கவுண்ட் வந்து 1ன்னு இருக்கு. கிளிக் பண்ண எதுவும் மாறாது. ஏன் மாறாதுன்னா இந்த ஆன் கிளிக்ல நம்ம இன்னும் எதுவுமே தரல. கரெக்டா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஆன் கிளிக்ல செட் கவுண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி என்ன சொல்ல போறேன்னா, இப்படி கால் பண்ண கூடாது, இப்படி பண்ணணும். இப்படி பண்ணுவோம். செட் கவுண்ட் என்ன சொல்லிடலாம், கவுண்ட் பிளஸ் பிளஸ் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் 1ஆல. இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பார்ப்போம்.
similarly assumed to const count. Sorry, இல்ல set count equal to இப்படி பண்ணக்கூடாது, count plus 1. ஏன்னா நம்ம இப்படி இப்படி கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுத்தோம்னா அதுக்கு சமமானது எப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு. நம்ம இந்த கவுண்டை கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம், அதை இப்படி அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை, இப்படி கொடுக்கணும், வேற தரக்கூடாது. ஒன்றும் இல்லை, நான் இங்கே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டேன்னா இப்படி போட்டேன்னா அப்போ இந்த கோடை நம்ம இப்படி எழுதிக்கலாமா? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இதோட ஷார்ட் ஃபார்ம் தானே இது? இது கவுண்ட் வந்து என்னது? கான்ஸ்ட் வேரியபிளா? அதை அப்டேட் பண்ண முடியாது அப்படி. அவ்வளோதான், அதுதான் அந்த எரர், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கவுண்ட் ப்ளஸ் 1 போட்டாலுமே வந்து அது அப்டேட் ஆகுறது தானே? இந்த வேற கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு போட்டீங்கன்னா எது அப்டேட் ஆகும்னா டைரக்டா இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள் அப்டேட் ஆகுது, ஸ்டேட் அப்டேட் ஆகும். இந்த ஸ்டேட் அடுத்து இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். டைரக்டா நம்ம இங்க வேரியபிளா அப்டேட் பண்ண மாட்டோம், நம்ம அப்டேட் பண்றது ஸ்டேட்டை தான் அப்டேட் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்டோட வேல்யூ தான் இது. எப்படின்னா நான் இதை அடுத்து சொல்ல வர்றேன் உங்களுக்கு, அதுதான் இப்படி அப்டேட் பண்றது வந்து ஸ்டேட், அதாவது டைரக்டா வேரியபிளா அப்டேட் பண்றது கிடையாது. நீங்க இந்த செட் கவுண்ட் கொடுக்கறது வந்து டைரக்டா வேரியபிளா அப்டேட் பண்றது கிடையாது. இது எதை அப்டேட் பண்ணுதுன்னா உங்களோட ஸ்டேட் அப்டேட் பண்ணுது, யூ ஸ்டேட்டை தான் அப்டேட் பண்ணுது. அது எது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டுக்கு வேல்யூ கொடுத்துரும், அவ்வளோதான். இந்த செட் கவுண்டுன்றது நம்ம வந்து இது வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் மாதிரி. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க அதுக்குள்ளே ஹேண்டில் பண்ணிடுவாங்க, ஹேண்டில் பண்ணிட்டு அந்த கவுண்டை அப்டேட் பண்ணிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? என்ன சொல்ல வர்றேன்னு புரிஞ்சுதா? டைரக்டா நம்ம இங்க கவுண்ட் அப்டேட் பண்ணல. இல்ல அதனால கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்றது ஒர்க் ஆகாதா சார்? ஆமா, ஒர்க் ஆகாது. இப்படி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இது நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம், டைரக்டாவே கவுண்ட் எப்படி அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். டைரக்டா இந்த இடத்துல கவுண்ட் அப்டேட் பண்றோம், அப்படி பண்ணக்கூடாது. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு அப்போ கவுண்ட் பிளஸ் 1ன்னு போட்டா என்ன அர்த்தம்? அதுவும் அப்படிதான். கவுண்ட் பிளஸ் 1னா கவுண்ட்ல என்ன வேல்யூ இருந்தது? 1ன்னு இருந்துச்சு. அப்போ 1 பிளஸ் 1ன்னு தான் போகும். கவுண்டோட வேல்யூ அது போயிட்டு அங்க போயிட்டு 2 போகுமா? அந்த செட் கவுண்ட்ல இருக்கிற ஹேண்ட்லிங் இந்த ஸ்டேட் வேரியபிள 2ன்னு மாத்தி அப்படி, அவ்வளவுதான். ஓகே, அது வந்து யூஸ் ஸ்டேட்ல போய் தான் 2ன்னு மாறும், அப்படிதானே சொல்றீங்க? கரெக்ட். இது வந்து இப்படி அப்டேட் பண்றது வந்து என்னன்னா டைரக்டா நம்மளோட வேரியபிள, இதோட ஐடியாவே என்னன்னா டைரக்டா நம்ம ஸ்டேட் வேரியபிள அப்டேட் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டை தான் அப்டேட் பண்றோம். இந்த காம்பனண்டோட ஸ்டேட் அப்டேட் பண்றோம். அந்த ஸ்டேட் என்ன பண்ணும்னா ரீரெண்டரை ட்ரிகர் பண்ணும். அப்ப ரீரெண்டரை ட்ரிகர் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரே நிமிஷம் வரேன். கவுண்ட் பிளஸ் 1 கொடுத்தாச்சு, அப்டேட் நடக்குதா? ரீரெண்டர் ட்ரிகர் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா ரீரெண்டர் ட்ரிகர் பண்றதுனால தான் நமக்கு யூஏல இங்க அப்டேட் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம வெறுமனே வேரியபிள் அப்டேட் பண்ணோம், அப்டேட் தெரிஞ்சுதா? இல்ல ஞாபகம் இருக்குதா? இனிஷியலா நான் பண்ணி காட்டினேன்ல. இப்போ அப்டேட் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இது நம்ம அந்த காம்பனண்டோட ஸ்டேட் அப்டேட் பண்ணுறோம். ஸ்டேட் அப்டேட் பண்ணா என்ன நடக்கும்னா ரீரெண்டர் நடக்கும். அந்த காம்பனண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ரீரெண்டர் நடந்துகிட்டே இருக்கும், யூஏல ரெண்டர் ஆகிட்டே இருக்கும் திரும்ப. அதனாலதான் நமக்கு இங்க விசிபிள் ஆகுது வேல்யூ மாறுறது. இப்ப எதனால ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்றது புரியுதா? அல்லது क्वेश्चन இருக்கா? அப்ப ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சார் பண்ணிட்டு இருந்தாங்க? ஸ்டேட்ன்றது முன்னாடியே இருந்துச்சுங்க, கிளாஸ் காம்போனன்ட்லயும் ஸ்டேட்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல தான் ஸ்டேட்ன்றது இல்லை. நான் அன்னைக்கு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வேரிஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்.
அதை வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனன்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஃபங்க்ஷன் காம்பனன்ட் வேர் கன்சிடர்ட் ஸ்டேட்லெஸ். எப்போ தெரியுமா? ரியாக்ட் 16.8 முன்னாடி வரைக்கும் ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட்டாக சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு ஸ்டேட்டே கிடையாது. கிளாஸ் காம்பனண்ட்டில் தான் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டேட்டை ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ஹூக்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஹூக்ஸில் யூஸ் ஸ்டேட் ஹூக்குன்றது தான் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறது, ஸ்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ புரியுதா என்னன்ட்டு? இல்லை இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஹூக்னா என்ன சார் அது? அந்த டேர்ம் ஹூக்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துட்டு வரேன். வாட் இஸ் ஹூக்ஸ்? ஹூக்ஸ் ரியாக்ட். இங்க லாஸ்டா யூஸ் ஸ்டேட். React hooks are functions that allow you to use state, life cycle, and other React features in functional components. Before React version 16.8, these features were only available in class components, which were often more complex and less reusable. அப்போ என்னன்னா, கிளாஸ் காம்பனண்ட்ல ஸ்டேட்னு ஒன்று இருந்துச்சு, லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருந்துச்சு, இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஹூக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று என்ன செஞ்சாங்க, இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்து பர்பஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். The primary purpose of hooks is to enable developers to write functional components that can manage state and side effects, leading to cleaner, more modular and more maintainable code. அப்போ என்னன்னா, நீங்க கிளாஸ் காம்பனண்ட்ல ஸ்டேட்டெல்லாம் யூஸ் பண்றீங்க, அல்லது இந்த லைஃப் சைக்கிள்னு சொன்னல, லைஃப் சைக்கிள்ன்றது எதுனா இந்த சைடு எஃபெக்ட்ஸ், யூஸ் எஃபெக்ட்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த லைஃப் சைக்கிள்குள்ள தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க கிளாஸ் காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா கோட் வந்து நிறைய எழுத வேண்டியது இருக்கும். ஆனா இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல அதெல்லாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு வந்தது தான் ஹூக். அதில் யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்கு, யூஸ் ரெஃப், யூஸ் கான்டெக்ட்னு சொல்லி நிறைய இருக்கு. அதையெல்லாம் சேர்த்து ஹூக்குன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்கா? நிறைய ஃபியூச்சர்ஸை இங்கே எடுத்துட்டு வந்தாங்க ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல, இன்னும் சிம்பிளிஃபைடா எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஹூக்கு தான் யூஸ் ஸ்டேட்ன்ற ஹூக்கு படிக்கிறோம். ஓகேங்களா? இது கிளியரா இல்ல கொஸ்டின் இருக்குதா? புரியுது. சரி. அப்போ இப்போ என்னன்னா, நம்ம இந்த ஸ்டேட் அப்டேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும், புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி. இப்போ இந்த ஃபங்க்ஷனை, சாரி இந்த டெஃபினிஷனை ரீட் பண்ணலாம், உங்களுக்கு புரியும். In React, the use state hook allows you to add state to functional components. Right? Use state return an array with two values, the current state and a function to update it. இந்த லைன் இப்போ புரியுதா? ரெண்டு அரே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதுல ஒன்று கரண்டா இருக்கிற ஸ்டேட் வேல்யூ, இன்னொன்று அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். The hook takes an initial state value as an argument. ஆமா, hook வந்து இனிஷியல் ஸ்டேட் வேல்யூவை ஆர்குமெண்டா வாங்கிக்கும். கரெக்டா? வாங்கிக்கிட்டு சரி. And returns an updated state value whenever the setter function is called. அப்போ எப்போல்லாம் செட்டர் ஃபங்க்ஷன் சொல்றது இதுங்க, இதுதான் செட்டர் ஃபங்க்ஷன். அப்போ செட்டர் ஃபங்க்ஷனை நான் எப்போல்லாம் கால் பண்ணி அப்டேட் பண்ணுறேனோ அப்போ என்ன செய்யணும்னா எதை ரிட்டர்ன் பண்ணும்? ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்டேட்டட் ஸ்டேட் வேல்யூ whenever the setter function is called. அப்போ இந்த ஹூக் ஸ்டேட் ஹூக் என்ன பண்ணணும்னா, யூஸ் ஸ்டேட் ஹூக் என்ன பண்ணணும்னா, எப்போல்லாம் நான் வந்துட்டு செட்டர் ஃபங்க்ஷன் வச்சுட்டு நான் வந்து என்னோட ஸ்டேட் வேல்யூ அப்டேட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்ன செய்யணும்? நியூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே சொல்லிட்டேன். இது புரியுதா? இல்லது இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சரி. அடுத்ததா இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் allows us to obtain a state variable. ஆமா,
யூஸ் ஸ்டேட் ஹூக் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? ஒரு ஸ்டேட் வேரியபிளை ஆப்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஸ்டேட் வேரியபிளை தருது. சரி, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் வேரியபிள் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீடைனிங் டேட்டா பிட்வீன் ரெண்டர்ஸ். அப்போ ரீரெண்டர் நடந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூ என்ன செய்யும்? ரீட்டன் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒன்று பண்ணலாம். லெட் நியூ கவுண்ட் ஈக்குவல் டு 1 வச்சுப்போம். இதை ட்ரை பண்ணுறேன், அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த செட் கவுண்டுக்கு முன்னாடி ஒரு கன்சோல் லாக் போட போறேன். லாக் போட்டு சார் அது செலக்ட் பண்ணிட்டு எப்படி சார் நீங்க அந்த கர்லி பிரேசஸ் போடுறீங்க? அதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் அந்த கர்லி பிரேசஸ் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு சைடுலயும் வந்துரும். ஆமா ஆமா. நியூ கவுண்ட்ன்ற அந்த வேரியபிள். இப்போ இதுக்கு கீழே நான் அந்த வந்து நியூ கவுண்டை அப்டேட் பண்ண போறேன். நியூ கவுண்ட் ரைட்டா, ப்ளஸ் ப்ளஸ். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஆன் கிளிக்ல ஸ்டேட்டும் அப்டேட் ஆகுது, நியூ கவுண்டும் அப்டேட் ஆகுது. போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி சரி, ப்ளஸ் 1 1 இது ஒன்றுனே இருந்துட்டு இருப்பாருங்க, சேஞ்சஸே இருக்காது. ரீரெண்டர் நடக்குது, இங்கே கவுண்ட் வேல்யூ ஸ்டேட் வேல்யூ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நார்மல் வேரியபிள் அதே 1ல தான் இருக்கு. இங்கே ப்ளஸ் ப்ளஸ் போட்டுருக்கோம், இருந்தாலும் 1லேயே தான் இருக்கும். பாருங்க, நான் வேணா இங்கே வேணா இன்னொரு ஒன்று போடுறேன், அப்டேட் ஆகுதா இல்லைன்னு காட்டுறதுக்காக. அப்போ இந்த இடத்துல கன்சோலாக போட்டுட்டோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். 1 2 திரும்ப அழுக்கிறேன், திரும்ப 1 2 தான். ஏன் 3ன்னு மாறலை? 3 4ல மாறணும், அப்புறம் 5 6ல மாறணும். ஆனால் எனக்கு அப்படி மாறல. திரும்பவும் என்ன செய்யுது? இனிஷியலாக என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் இருக்கு. ஏன்னா ஸ்டேட்ல இருக்கிறது மட்டும்தான் ரீரெண்டர் ஆனாலும் வேல்யூ ரீட்டைன் ஆகும். நார்மல் வேரியபிள் அப்படி ரீட்டைன் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக தானே. ஒவ்வொரு டைமும் இந்த காமன் ரீரெண்டர் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த நியூ 1ன்றது வரும். ஆனால் நமக்கு இந்த ஸ்டேட் வேரியபிள் மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அங்கே சொல்லியிருக்கேன். இப்போ கேட்குதான்னு பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம், அதாவது என்னன்னா, அந்த வாய்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதை கிளிக் பண்ணும்போது 1 2 1 2 அப்படின்னு தான் வருது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க இருக்கிற ஸ்டேட் வேரியபிள் அதோட வேல்யூவை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கும்.